நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளேயே நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்தான். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். நோவா என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம இந்த நாட்களில் பார்ப்போம். எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்க முடியினாலும் இந்த உத்தமம் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். எது உத்தமம், உத்தமம் என்றால் என்ன என்கிற காரியத்தை நம்ம பார்க்கும்போது, உத்தமம் காரியம்னா என்ன, உத்தமமாக வாழணும், உத்தமமாக இருக்கணும்னு எல்லாரும் நம்ம சொல்கிறோம். உத்தமனா என்ன என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமீன், அல்லேலூயா. நோவா தன் காலத்தில் இருந்த எல்லாரும் பார்க்கலும் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. தேவன் அவனை எப்படி பார்த்தாரு? நீதிமான், ரெண்டாவது உத்தமன். அவன் ரெண்டாவது மூணாவது என்ன பண்ண? சஞ்சரித்து கொண்டு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறேன். நான் இந்த உலகத்தில் வாழும்போது நீதிமானாய் வாழணும். நீதிமானா என்ன பண்ணணும்? வாழணும். இந்த நீதிமானுடைய வாழ்க்கை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இந்த நீதிமானை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பா? எப்படி நீதிமானாய் மாறுவது? நீதிமான்னா யாரு? நீதிமானா மாறுவது எப்படி? அப்போ இந்த நீதிமானுடைய வாழ்க்கை நான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதிக்கிறேன். நான் சொல்லுகிற வசனத்தை நல்லா கவனிங்க. விசுவாசத்தினாலே ஒரு மனிதனை நீதிமானாக்குவது எது கேட்டினா விசுவாசம். நீதிமானாக்குவது எது கேட்டினா விசுவாசம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசத்தினாலே தேசத்தை சுதந்தரித்தார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள். பாருங்க, விசுவாசத்தினாலே சுகம் பெற்றார்கள். எல்லா காரியமும் விசுவாசத்தினாலே. தேவன் எதை நமக்கு கொடுத்திருக்கிறார்? நான் விசுவாசம். இந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் இல்லை என்றால் அவன் வாழ்க்கை அழிந்து போய்விடும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பு உண்டாகிறது. அப்போ நீதிமான் என்றால் எப்படி வாழ முடியும்னா, நீதிமான் எப்படி வாழலாம்? விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ முடியும். என்ன விசுவாசம்? விசுவாசம்னா என்ன? தேவனை நம்புவது, தேவனுடைய வார்த்தையை நம்புவது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. விசுவாசம்டா இதெல்லாம், இதை நீங்கள் புரிஞ்சாதான் நம்ம சொல்கிற சப்ஜெக்ட் மொத்தம் புரியும் உங்களுக்கு. ஆமீன், நல்லையா. விசுவாசம் என்றனா தேவனுடைய வார்த்தையை நம்புவது தான் விசுவாசம். தேவனை நம்புவது தான் விசுவாசம். அப்போ நீங்கள் தேவனை நம்பாமல் இருந்தீங்கன்னா விசுவாசம் இல்லாம போயிடும். அப்போது எல்லா காரியத்திலும் நீங்கள் தேவனை நம்பணும். என்ன சொல்ல வராரு? நோவி வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்த எல்லா மனுஷரும் பார்த்து நீதிமானாக இருந்தான். அந்த காலத்திலே, நோவா வாழ்ந்த அந்த காலத்திலே அந்த மனுஷன் நீதிமானாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. நோவா இருந்த காலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பூமி கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்போது அந்த பூமி எப்படி இருந்ததா? சீர்கெட்டதாக இருந்தது. சீர்கெட்டதாக இருந்தது. மனுஷனை ஏன் உண்டாக்கினேன் என்று தேவன் என்ன பண்ணாராம்? மனஸ்தாபப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டது. கடவுள் ஒரு மனிதனை குறித்து மனஸ்தாபப்பட அளவுக்கு மனிதனுடைய பாவங்கள் இந்த பூமியிலே பெருகி இருந்தது. அந்த உலகத்தை தேவன் அழிக்கப் போகிறார் என்கிறதை குறித்து நோவாவுக்கு ஆண்டவர் சொல்றார். இந்த பூமியை நான் என்ன பண்ண போறேன்? நிக்கரக பண்ண போறேன். இந்த பூமி எனக்கு முன்பாக சீர்கெட்டு இருக்கிறது. என் ஆவி அவனோடு கூட போராட போவதில்லை. இனி இந்த பூமியிலே ஒரு மனிதனை நான் உயிரோடு கூட வைப்பதில்லை. நீ நீதிமானாய் இருந்தா. அந்த காலத்தில் இருந்த எல்லா மனுஷனையும் பார்க்கலும் நீதிமானாய் வாழ்ந்தான். லோத்து நீதிமானாய் வாழ்ந்தாராம். நோவா நீதிமானாய் வாழ்ந்தாராம். அங்கே நடக்கிற பாவங்களுக்கு இவங்க என்ன பண்ணல? ஐயோ, இவ்வளோ கொடும் பாவிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நோவா என்ன பண்ணாராம்? அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானாக இருந்தான். அந்த வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக்க வேண்டும். என் குடும்பமும் என் பிள்ளைகளும் அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது என்பதை குறித்து நோவா தன் இருதயத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் மத்தியிலே அவன் வாழ்ந்தார். அந்த காலத்தில் வாழ்ந்தது போல இந்த காலத்தில் இருக்கிறோம். நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து வரும்போதும் அப்படியே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் பொய் சொல்லாதுங்க, சத்தியம். இந்த கடைசி காலத்தில் ஏன் இந்த வேத வசனத்தை நம்ம எடுக்கிறோம்னா, அந்த காலத்தில் என்ன நடந்ததோ அதே தான் இங்கே நடந்தது. சாலமன் சொல்றாரு, முந்தி என்ன நடந்ததோ அதுதான் பிந்தி நடக்குது. ஆதியில் என்ன நடந்ததோ அதே நடக்குது. அதே பாவங்கள், அக்கிரமங்கள் இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே நோவா நீதிமானாய் வாழ்ந்தார். இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கினால், பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் உன்னை என்னை வேறு பிரித்து ரத்தத்தினால் கழுவி உன்னை சுத்திகரித்து ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று இன்னைக்கு சபையில் வந்து ஆண்டவர் உட்கார்ந்து இருக்க வைக்கிறார்னா காரணம் என்ன? தேவன் நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார். இந்த கூட்டத்தின் மத்தியிலே நம்மை நீதிமான்களாக வாடும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நீதிமானோட வாழ்க்கைங்க. இந்த உலகத்திலே 1000 பேர் நம்ம சுற்றிலும் பாவம் செய்து அக்கிரமம் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த பாவத்தை நானும் செய்யணும்னு சொல்லி
நோவா ஓடலை. அவன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டிருந்தான். அக்கிரமம் செய்கிறவரை பார்த்து ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டார். தேவனை நோக்கி கதறுகிறான். நீதிமான் பாவத்தை வெறுக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிமான் பாவத்தை வெறுக்கிறான். பாவத்தோடு உலகத்தோடு ஒத்து வாழல, உலகத்தோடு ஒத்து போல, தன் காலத்தில் இருந்தவர்கள் காட்டில் நீதிமானான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாவ வாழ்க்கை, எங்கே பார்த்தாலும் பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உலகம் முழுவதும் அக்கிரமும் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருந்த பார்க்கல் உத்தமனமாக இருந்தான். எப்படி இருந்தானா? உத்தமனாக இருந்தான். தேவனோடு கூட சஞ்சரித்தான். அந்த உலகத்திலே, பாவ உலகத்திலே, அக்கிரம உலகத்திலே அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக, தேவனோடு கூட உறவாடுகிற மனுஷனாக இருந்தான். இந்த உலகம் எவ்வளவு பாவம் நிறைந்திருந்தாலும் அந்த பாவம் உன்னை தொடாது இருக்கணும்னா நீ தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். இந்த உலகம் உன்னை தொடக்கூடாது, இந்த உலக மக்கள் உன்னை தொடக்கூடாது. உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது இந்த ஆவியோடு கூட நீ தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். தினமும் தேவனோட ஆவியிலே, அந்நிய பாஷையிலே, ஆவியிலே நிறைந்து நீ ஜெபிக்கணும். தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரே என்னை ரட்சியும், என் பாவங்களை என்னை விட்டு அகற்றும். ஆண்டவரே எனக்குள்ளே பெரிய ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்யுங்க. ஆண்டவரே இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்து போகக்கூடாது, இந்த உலக மக்களோடு கூட நாங்கள் சார்ந்து வாழக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த உலகத்தோடு நோவா ஒத்து போகவில்லை. தன் மனதிலே வாதிக்கப்பட்டு நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து தேவனோடு கூட சஞ்சரித்து தன் வாழ்க்கையை பாதுகாத்தான். அல்லேலூயா. யார் அங்கு காக்கப்பட்டார்? நீதிமானாய் வாழ்ந்த அவன் குடும்பம் அன்று காக்கப்பட்டது. இந்த உலகத்துக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது, இந்த உலகத்திலே ஆண்டவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது நீதிமான் காக்கப்படுவான். துன்மார்க்கனையும் நீதிமானின் கர்த்தர் உலகத்தின் முடிவிலே நியாயம் தீர்ப்பார். அப்போது நியாயம் தீர்க்கும் போது ஆண்டவர் நீதிமானுக்கென்று தேவராஜ்யத்தை வைத்திருக்கிறார். துன்மார்க்கமாய் வாழ்ந்தவனை அக்கினிக்குள்ளாக தீர்ப்பார். இது எல்லாருக்கும் ஆண்டவர் எச்சரிக்கையாக இந்த உலகத்துக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் நீதிமானா வாழ வேண்டும். தன் காலத்திலே வாசிங்க, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து இருந்தான். ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லியிருந்த ஒரு காரியத்தை, இந்த உலகம் ஜலப்பிரயத்தினால் நான் அழிக்கப்பட போகிறது அப்படின்னு சொன்னார். அப்போது ஜலப்பிரயத்தினால் அழிப்பேன் என்று சொன்னாரே, அப்படின்னா நீ காக்கப்படுவதற்கு ஒரு பேழையை உண்டாக்குன்னு சொன்னார். பேழைன்னா இது கப்பல், ஒரு பெரிய கப்பல். முதலாக இந்த உலகத்திலே கப்பலை உண்டாக்க வைத்தவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அது கொப்பேறு மரத்திலே ஒரு கப்பலை உருவாக்கும்படியாக அதனுடைய அகலம், நீளம், அதனுடைய உயரம் என்னதென்று எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? 14ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த கப்பல் எதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகத்திலே ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது, நீங்கள் கப்பலுக்குள்ளே வந்துருங்க. அங்கிருந்த ஜீவராசிகள் எல்லாவற்றையும் 7 நாளைக்குள்ளே, அந்த உலகம் அழிவதற்கு முன்பாக 7 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொல்றார், எல்லா ஜோடி ஜோடியாக அந்த கப்பலை ஏற்றுன்றார். எல்லாம் ஜோடி ஜோடியாக காக்கப்படுவதற்காக ஏற்றப்பட்டது. இப்போ இன்னைக்கு சபை ஒரு பேழையாக இருக்கிறது. இந்த சபை என்னது? ஒரு பேழை. இந்த சபைக்குள்ள வந்தவங்க மாத்திரமே இந்த உலகத்தில் ஒரு அழிவிலிருந்து காக்கப்பட போகிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமீன். அல்லேலூயா. அன்னைக்கு நோவா 120 வருஷம் பிரசங்கித்தார். காணாதவைகளை குறித்து தேவன் எச்சரித்தார். என்னதுங்க காணல? காணாதவை குறித்து எச்சரித்தார்னா இந்த உலகம் அழிய போகிறது என்று நோவாவுக்கு கர்த்தர் சொன்னார். இந்த உலகம் எப்படி அழியுன்னு சொன்னாராம்? ஜலப்பிரயத்தினாலே, தண்ணீரினாலே உள்ள உலகத்தை அழிப்பேன் என்று கர்த்தர் நோவாவுக்கு சொன்ன போது, மழை என்பதே அந்த காலத்தில் இல்லவே இல்லை. பனி மாத்திரம்தான் இருந்தது. மழை என்பது அது இதுவரைக்கும் கேள்வியே படலை. மழை என்பது பூமியில் வரல. அப்படியாப்பட்ட நாட்களில் நோவாவுக்கு கர்த்தர் சொன்னார், அப்போ காணாததை குறித்து விசுவாசித்தான் என்று சொல்றாரு. என்ன காணாததை குறித்து அவர் விசுவாசித்தார்? மழையே பார்க்கலங்க, மழை ஒன்று இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்றாரு மழை வரும்னு சொல்றாரு. அதை தான் விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். 120 வருஷம் அந்த கப்பலை செய்து கொண்டு இருக்கிறாருன்னா தேவனுடைய வார்த்தை மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது. உத்தமமாக இருந்தான்னா என்ன அர்த்தம்? உத்தமம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை நம்புவது தான் உத்தமம். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு சப்ஜெக்ட். ஆமீன். தேவனுடைய வார்த்தை நம்புவது தான் உத்தமம். நீங்கள் யாரை நம்புறீங்க? நீங்கள் காண்கிறதை நம்ப வேண்டியதில்லை. காணாத இருக்கிற தேவன் சொல்லுகிற வார்த்தையை, இந்த வேதத்தில் எழுதி இருக்கிற வார்த்தையை நம்பணும். அல்லேலூயா. அதுதான் உத்தம வாழ்க்கை.
கர்த்தர் உனக்காண்டு உத்தமனுக்கென்று கர்த்தர் நல்வாழ்வை வைத்திருக்கிறார். காணாத இதை குறித்து அவர் எச்சரிக்கப்பட்டு தன் இருதயத்திலே அதை வைத்து கொண்டு 120 வருஷம் நீதியை குறித்து பிரசங்கித்தார் என்று பேதுரு சொல்றார். பிரசங்கித்துக் கொண்டு இருந்தார், காணாத வேலை குறித்து பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். அப்படி பிரசங்கித்த நாட்களில் தான் இந்த உலக மக்கள் எல்லாம் அவரை பரியாசம் பண்ணி இருக்கிறது. என்னவனோ பரியாசம் பண்ணி, இந்த கிழவனுக்கு வேலை இல்லை, ஜலம் வருமா தண்ணி வருமா எப்படி அழிச்சிடுமா இதெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் என்ன பண்ணிச்சு, பரியாசம் பண்ணினார்கள். அந்த சரித்திரத்தை வாசித்து பண்ணால் அவ்வளோ பரியாசத்தின் மத்தியிலே அவர் எப்படி இருந்தாலாம், அக்கிரமம் மத்தியிலே அவர் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீதியை குறித்து பரிசுத்தத்தை குறித்து சபையில் நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலக மக்கள் என்ன சொல்லுது, இந்த காலத்தில் போய் பரிசுத்தம் நீதி உண்மை நேர்மை இதெல்லாம் பற்றி பேசின்னு இருக்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் இந்த காலத்துக்கு நடக்குமா, இந்த காலத்தில் அது வாழ முடியுமா அப்படின்னாங்க. உலகம் அப்படி தான் இருக்குங்க, நம்ம இப்படி தான் வாழணுண்டு. அதுதான் நீதிமானுடைய வாழ்க்கை. ஆமென் அல்லேலூயா. எப்படி நீதிமான வாழறது, தேவனுக்கு பயந்து நடப்பது. ஆனால் கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை மனதில் வைத்து கொண்டு என்ன பண்ணார், அந்த 120 வருஷம் அவர் ஜனங்களுக்கு சொல்லி கொண்டா பேழையும் செய்து கொண்டு இருந்தார். அதனால தான் சொன்னார், மனுஷன் இன்னும் இருப்பது 120 வருஷம் தானே. அவன் மனுஷனுடைய ஆயுசை சொல்லலை, அவர் சொன்னார் இன்னும் 120 வருஷத்தில் இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தா இன்னும் 120 வருஷம்தான். நான் மனுஷனோட இனி போராட போகிறது இல்லை, அவன் வாழ்னா இன்னும் 120 வருஷம்தான். நோவாக்கு சொன்னபோது 600வது வயசு வரும்போது நோவாக்கு சொன்னபடியே கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. 40 நாள் இரவும் பகலும் இந்த பூமியில மழை பெய்தது. இதுவரைக்கும் உலகம் கண்டிராத சரித்திரம் காணாத ஒரு மழை. பூமியின் ஊற்றுகள் வானத்தின் மதில்கள் திறந்து இந்த பூமி முழுவதையும் நிரப்பினான். இந்த உலகத்தில் ஒரு ஜீவராசிகள் உயிரோடு கூட இல்லை, எல்லாம் மாண்டு போயின. அந்த கப்பலில் இருந்த அந்த பேழைக்குள் வந்த ஜீவராசிகளை தவிர நோவாவும் அவன் குடும்பமே காக்கப்பட்டார்கள் தவிர வேற யாரும் காக்கப்படலை. அல்லேலூயா. அப்படின்னா நீதிமானுடைய வாழ்க்கை காக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த தெய்வத்தை இந்த பேழைக்குள்ளே வரணும். அந்த கொப்பேரி மரம் சிலுவையை குறிக்கிறது. இந்த சிலுவை இடத்துல வரணும். அந்த கீழ் ரத்தம் சொல்லுகிறது, ரத்தம் என்று சொல்றாங்க. அந்த கீழ் உனக்கு பூசப்படணும். அந்த கொப்பேறு மரத்தில் கீழ் பூசப்பட்டது போல உன் வாழ்க்கையில நீ ரத்தத்தினால் கழுவப்படணும், உன் வாழ்க்கை மாற்றப்படணும். இந்த சிலுவை இடத்துல சபை இடத்துல நீ வரணும். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை எல்லா அழிவிலிருந்து உன்னை காக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், தேவனுடைய வார்த்தை நம்புவதுதான் உத்தமம். தேவனுடைய வார்த்தையை 120 வருஷமா நம்பினான். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்பி தான் என்ன பண்ணான், பேழையை உண்டாக்குனான். அந்த பேழையை உண்டாக்குறதுக்கு காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தையை நம்புவது தான். அல்லேலூயா. அதுதான் உத்தம வாழ்க்கை. அதனால தான் அந்த பேழையை உண்டாக்குனார். அந்த நேரத்துக்கு பேழையை உண்டாக்குறது கப்பலை உண்டாக்குறது சாதாரண விஷயமா? எந்த மிஷினும் இல்லை, மின்சாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கையிலே தான் எழுச்சி தேய்க்கணும், மரத்தை வெட்டணும், காய வைக்கணும். அதனால தான் 120 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணுறார். ஒரு நீதிமான் குடும்பத்தை காக்க, உன்னை காப்பதற்காக தேவன் வெயிட் பண்ணுறார். உனக்காக ஆலோசனை சொல்லுகிறார். உன் குடும்பம் எப்படி காக்கப்படணும், உன் வாழ்க்கை எப்படி காக்கப்படணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆலோசனை சொல்லி அந்த பேழைக்குள்ள வரணும், சபையிடத்தில் வரணும், தேவனிடத்தில் வரணும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உனக்காக தாமதிக்கிறார். ஒரு காலம் வந்தபோது 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. அந்த பூமியில் இருக்க எல்லா ஜீவராசியும் அழிந்தது. கர்த்தர் சொன்ன மாதிரியா செய்துட்டார். அல்லேலூயா. இந்த பூமியை நான் நிக்கிரகம் பண்ணுவேன், இதை நான் அழிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி செய்தார். மறுபடியும் ஆண்டவர் நோவாவுக்கு அந்த பேழையிலிருந்து வெளியே வந்தபோது நோவா கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இனி நான் இந்த பூமியை என்ன பண்ண போகிற, நிக்கிரகம் பண்ண மாட்டேன், மழையினால் அழிக்க மாட்டேன் என்று உனக்கு அடையாளமாக வானவில்லை நான் தோன்ற பண்ணுவேன் என்று சொல்லி அந்த வானவில்லை கர்த்தர் தோன்ற பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு வானவில் தோன்றுகிறது என்றால் நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கை நீ மறந்துடாத, உன் இருதயத்தை எழுதி வைத்துக்கொள். நீ வானவில்லை பார்க்கும்போது நான் கர்த்தரை சோதரி. ஆமே, இந்த வானவில் என் தகப்பனாகிய நோவாவுக்கு கொடுக்கப்பட்டது. உடன்படிக்கையின் தேவன் அதை நினைவு கூறுகிறாராம். இன்ன வரைக்கும் இந்த உலகம் இனி காக்கப்பட்டு அழிவிலிருந்து காக்கப்படுகிறது. ஒரு சில பகுதி தான் காக்கப்படுகிறா தவிர மொத்தமாக அழிக்கப்படலை. அல்லேலூயா. அந்த வானவில் தோன்றுகிறது. இது யார் உண்டாக்க முடியும்? மனுஷன் அல்ல. தேவன் தன்னுடைய உடன்படிக்கை வானவில்லை உண்டாக்குறார். 7 விதமான நிறங்களை உண்டு பண்ணுகிறார். ஆமீன். அல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் அது எச்சரிக்கை உண்டாக்குகிறார். மனம் திரும்பணும். இந்த காலத்திலே
நோவா காலத்தில் நடந்தது போல கடைசி நாட்களில் நடக்கும் என்று இயேசுநாதரே தன்னுடைய வாயிலே சொல்லியிருக்கிறார். மத்திய புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த காலத்தில் பெண் கொடுத்தார்கள், பெண் கொடுத்து புசித்தார்கள், குடித்தார்கள், இப்படி தான் வாழ்ந்தார்கள். உணர்வில்லாத இருந்தார்கள். இன்னைக்கு மக்கள் எடுத்து நம்ம சொன்னா இயேசு நல்லவர், இயேசு பாவங்களை கழுவுறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு இடத்தை வாங்க சமாதானத்தை தரார், ரட்சிப்பை உண்டாக்குறார் சொன்னாலும் உணர்வில்லாத இருதயம், காதுகளை கேட்டு கேளாமலும் இருதயத்தை உணராமலும் இருக்கிற ஒரு சந்ததி மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறானோ, இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சத்தத்தை கேட்டு தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டு, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று வருகிறவனுக்கு பாதுகாப்பு உண்டு. இந்த உலகம் அப்படி மதிக்கிற பாருங்க. எவ்வளோ இந்த உலகத்துக்கு நான் உபதேசம் பண்ணினாலும், சத்தியத்தை பிரசங்கித்தாலும் பிரசங்கிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான், இயேசு பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான், நீதியை பற்றி பிரசங்கித்தாலும் அவனுக்கு கடுப்பாகுது, அவன் பாவத்தில் இருக்கிறான். பாவியே மனம் திரும்ப சொன்னால் அவன் பாவி என்ன பண்ண கோபம் வருது, இன்னும் அவனுக்கு பாவத்தை மன்னிக்கிற தேவனத்தில் வான்னு சொன்னால் அவனுக்கு கோபம் வருது. அதனால் என்ன பண்ணான், எரிச்சல் ஆகி ஏதோ ஒரு காரியத்தை அவனால் செய்ய முடிய வரையும் அவனால் என்ன பண்ணுறான், செய்கிறான். ஆபிரகாம் உடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கை, கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கையை பண்ணினார். அது என்ன பண்ணனா, ஆபிரகாம் 99வது வயதாகும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. இப்போ நோவா உத்தமனாயிருந்தான். ஆனால் ஆண்டவர் இங்கே ஆபிரகாமுக்கு சொல்றார், நீ உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். எத்தனையாவது வயசை கூட சொல்றாரு பாருங்க. 99வது வயசில் ஒரு கிழவன்கிட்ட போயிட்டு உத்தமனாயிரு. 99 வயசு கிழவனுக்கு என்ன உத்தமம், அதில் என்ன உத்தமன் வருது? உத்தமன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், வேற மாதிரி ஏதோ யோசிக்கிறோம்ல. உத்தமன்னா என்ன தெரியுங்களா, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்பது உத்தமனாக இருன்றார். ஆமாம், என்ன சொல்ல வர்றாருன்னா பாருங்க, சொல்கிறேன் பாருங்க. சாராளுக்கு 90 வயசு ஆகி போச்சு, ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆகி போச்சு, 10 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஆகாருக்கு பிறந்த குழந்தை 13 வயசு ஆகி போச்சு. ஆனால் ஆபிரகாமுக்கு 75வது வயசில் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன பண்ணார், உனக்கு ஒரு சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார். 24 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் பிள்ளை கிடைக்கல, இன்னும் பிள்ளை பிறக்கல. சாராள் கர்ப்பம் செத்து போச்சு, ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போச்சு. அப்போது கர்ப்பமும் செத்து போன ஒரு ஆள், சரீரமும் செத்து போன ஜீவன் இல்லாத ஒரு ஆள், இவங்க மத்தியில் வாக்கு தத்தம் மட்டும் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, சாராள் கர்ப்பம் செத்தாலும் பரவாயில்ல, ஆபிரகாம் சரீரம் செத்தாலும் பரவாயில்ல, என் வார்த்தை இன்னும் சாகலைன்றார். சொல்றாரு, என்ன புரிய சொல்றாரு? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எங்க நான் கடவுள், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்ன்றாரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எல்ஷடாய். எல்ஷடாய்னா என்னது? எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் எல்ஷடாய். நம்முடைய தேவன் எல்ஷடாயா இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமே, நீ 99 வயதானாலும் உன் மனைவி 90 வயதானாலும் கவலைப்படாத, என் வார்த்தை நிறைவேறும். நான் உனக்கு என்ன சொன்னனோ அது நிறைவேறும். என் வார்த்தை நம்பு. காலங்கள் மாறலாம், வருஷங்கள் ஆகலாம், ஆனால் நான் சொன்ன வார்த்தை குறித்த காலத்தில் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ வாக்கு தத்தங்கள் கொடுக்கலாங்க. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை அவன் பிடித்து கொண்டு அந்த வாக்கு தத்தத்துக்காக உரிமை பாராட்டி விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் சோறு வந்துடுச்சு ஆபிரகாமுக்கு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளோ ஆசைகளை கொடுத்தீங்க, ஐஸ்வர்யம் இருந்தது, பிள்ளைகளை கொடுத்தீங்க, ஆடு மாடெல்லாம் கொடுத்தீங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே, எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையே. என்கிட்ட வேலை செய்கிற எலியாசருக்கு அந்த பிள்ளை தான் இருக்கிறானே, என்கிட்ட ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லையே என்று சொல்லி அவன் கெஞ்சுறான். கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமனே உத்தமனா இரு, உத்தமத்தை விட்டு மாறாத, நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன். நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு வாக்கு கொடுத்தேன்னா அதை நிறைவேற்றாமல் போக மாட்டேன். சகல பிரசாவத்தை பார்க்கல என் வார்த்தையை நான் மகிமைப்படுத்துவேன் சொன்னார். என் வார்த்தையை நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன் சொன்னார். நமக்கு காலம் தாமதமாகலாம், உன் சரீரம் சாகணும், உன் சுயம் சாகணும், உன் பேலன்ஸ் சாகணும். ஆமே, என்னால் தான் நடந்தது நீ சொல்லக்கூடாது பாருங்க. என்னால் தான் முடிஞ்சது, எனக்கு பலன் இருந்தது, அதனால் நடந்தது. கர்த்தரால் கூடாத காரியம், உன் செத்து போனால் வழிய, உன் சுயம் சாகாவிட்டால் வழிய, உன் பெருமை சாகாவிட்டால் வழிய அற்புதம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை.
இந்த உலகம் சொல்லியிருக்கிறோம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, 100 வயசில் குழந்தை பிறகுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். செத்து போனதுக்கு அப்புறம் தான் பிறகு வைக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இல்லாதவர்கள் இருக்கிறா போல அழைக்கிற தேவன். அந்த வார்த்தையை ஆபிரகாம் உத்தமத்தோடு தேவன் சொன்ன வார்த்தையை அவனுக்கு 75வது வயசில் வாக்கு பண்ணினாரே, அந்த வார்த்தையை ஆபிரகாமே உனக்கு உன் சந்ததியில் நான் உன் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், அந்த வார்த்தையிலே அப்படியே இருன்னு சொல்றார். உத்தமனா இரு. அதை வாசிங்க. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு. நோவா தேவனுடைய வார்த்தை கேட்டு 120 வருஷம் அந்த பேழை செய்தான். அதில் ஒரு உத்தமம் இருந்தது. 24 வருஷம் ஆகியும் பிள்ளை இல்லை, அதுக்கும் தேவனுடைய வார்த்தை மேலே அவர் உத்தமனமாக இருந்தார். புரியுதா நான் சொல்கிறது? உத்தமனா என்னான்ட்டு, தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைப்பது. அல்லேலூயா. ரொம்ப நான் வேகமாக போகணுன்னு நான் காலையிலே முடிவு பண்ணிட்டேன். வேகமாக போகக்கூடாது. ஜனங்களுக்கு எப்படியாவது இந்த சத்தியத்தை தெளிவாக சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு ஒரு முடிவு. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவனுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. உத்தமனாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாக்கும். நான் உனக்கும் எனக்கும் நடுவே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன், உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்தினேன். அந்த உடன்படிக்கை நான் என்ன பண்ண மாட்டேன், மாற மாட்டேன். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். அல்லேலூயா. காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகளை நம்பினான், முழு நிச்சயமாக நம்பினான். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன? உன்னை வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன், கடற்கரை பூமியை திரளா மக்கள் மண்ணை போல உங்களுக்கு ஜனங்க சந்ததிகள் பெருகி இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் யாருடைய சந்ததி நினைக்கிறீங்க? ஆபிரகாமினுடைய சந்ததிகள். அல்லேலூயா. நம்மளாம் யாருடைய சந்ததிகள்? ஆபிரகாமின் சந்ததிகள். சில பேர் சொல்லுவாங்க யூதர் மாத்திரம் ஆபிரகாம் சந்ததிகள். இல்லைங்க, விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் ஆபிரகாம். இயேசு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவரெல்லாம் ஆபிரகாம் சந்ததிகள். இந்த படித்தவர்களுக்கும் புத்திமான்களுக்கும் நான் சொல்கிறேன், இல்லை நம்ம யூதர் மாத்திரம் ஆபிரகாம் சந்ததினா. இன்னொன்று நான் சொல்கிறேன், கேத்துரால் யார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஒரு 3வது மனைவி. அந்த கேத்துராலுக்கு பிறந்தவங்க புறஜாதி மக்கள் சொல்கிறாங்க. இப்போ இதை புரிஞ்சுக்கின்னு அந்த புத்திசாலிகளை என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். மாமி எல்லாருமே ஆபிரகாம் சந்ததிக்கு தான் பாருங்க. இஸ்மவேலர்கள் யாரு? ஆகாருடைய சந்ததிகள். ஆகார் யாரு? ஆபிரகாமுடைய மனைவி. கேத்துரால் யாரு? ஆபிரகாம் மனைவி. இப்போ என்ன பண்ணுங்க, சாரால மட்டும்தான் பார்ப்பாங்க. இவங்க சாரால மட்டும்தான் பார்ப்பாங்க, இவங்க 2 பேரையும் பார்க்க மாட்டாங்க. இது வேதத்தை என்ன பண்ணுறதில்ல, சரியாக பகுத்து போதிக்கிறதில்ல. அதனால் என்ன பண்ணுறதில்ல, ஏதோ ஒன்று வாயை தந்து ஏதோ ஒரு உளறிட்டு போயிட்டு பிரசங்கன்ற முறையில் ஏதோ உளறிட்டு தள்ளுறது. சத்தியத்தை என்ன பண்ணணும், பார்க்கணும். நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகள், விசுவாச மார்க்கத்தார். இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் விசுவாச மார்க்கத்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதனாலே அவன் விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிற உத்தமத்தை உண்டாக்கினது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நான் உனக்கு முன்பாக நடுவே இந்த உடன்படிக்கையை உண்டு பண்ணி திரளான ஜனங்களை பெருக பண்ணுவேன். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்னபடி ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. அவ எதை எண்ணினானா? சரீரத்தை எண்ணவில்லை. ஆபிரகாம் எதை என்னன்னா, சரீரத்தை எண்ணவில்லை. ஆபிரகாம் கர்ப்பத்தை செத்து போனது பார்க்கல. அப்படின்னா என்ன சொல்ல வராரு பவுல்? செத்து போன சரீரத்தை பார்க்கல, செத்து போன கர்ப்பத்தையும் பார்க்கல. அவ எதை பார்த்தாராம்? வாக்கு தத்தத்தை எண்ணினார். இப்போ என்ன புரியுது உங்களுக்கு? வாக்கு தத்தத்தை எண்ணினார். சொல்லுங்க, வாக்கு தத்தத்தை எண்ணினார். நம்ம எதை எண்ணணும்? வாக்கு தத்தத்தை எண்ணணும். எதை பார்க்கணும்? வாக்கு தத்தத்தை பார்க்கணும். இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து இதுதான் உத்தம வாழ்க்கை நினைக்கூடாது. காண்கிறதை நம்புகிறது இல்லை வாழ்க்கை, காணாததை நம்ப வேண்டும். அல்லேலூயா. காண்கிறது அழிந்து போகும், காணாதது நித்தியமானதாக இருக்கிறது. நீங்கள் காண்கிற உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். காணாத ஒரு உலகம் பரலோகம், காணாத ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் அழிந்து போனாலும் அந்த வார்த்தை அழியாது. எதை எண்ணினான் ஆபிரகாம்? எதை எண்ணினான்? தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை உண்மை உள்ளவர் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தையே எண்ணினான். அந்த வாக்கு தத்தத்தையே பார்த்தான். கர்த்தர் என்னை திரளாக பெருக பண்ணுவா, வானத்து நட்சத்திரங்களை போல என் சந்ததிகளை பெருக பண்ணுவா, பூமியை பார்க்கும் போது இந்த மண்ணை போல என் ஜனங்களை பெருக பண்ணுவார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை எண்ணினான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எண்ணுவதுதான் உத்தமம். ஆமே. நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்பணும். உன் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, உன் பிரச்சனையை பார்க்கக்கூடாது. அந்த பிரச்சனைகள் பார்த்தா அது உத்தம வாழ்க்கை வராது. தேவனையே நோக்கி பார்க்கணும், கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். அதுதான் உத்தம வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, 3வதாக
அதிலே வாசிக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, மூணாவது காரியமாக என்னாகும் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். என்னாகும் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகும் புஸ்தகத்தில் என்னாகுமோ ஏதாகுமோலாம் கிடையாது, என்னாகமோ வாசிங்க. 14ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியுடையவனாய் இருந்தான். பாருங்க, வேறு ஆவி, நமக்குள்ள வேறு ஆவி இருக்குது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும்போது தான் நமக்குள்ள வேறு ஆவி வருகிறது. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியுடையவனாய் இருந்தபடினா உத்தமனாய் என்னை பின்பற்றினான். அல்லேலூயா. உத்தமனாய் பின்பற்றினான். காலேப் எப்படி பின்பற்றினானா? உத்தமமாய் பின்பற்றினான். இந்த காலேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, காலேப் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ காலேப்பு என்ன சொல்றாராம்? மறுபடியும் வாசிப்போம். என் தாசனாகி காலேப்பு வேறு ஆவி உடையவனாக இருந்தபடினாலே உத்தமமாய் என்னை பின்பற்றினபடினாலே அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவன் போய் வந்த தேசத்தை அவர் சேர பண்ணுவேன். என்ன சொல்ல வராரு இங்க மோசே? இந்த என்னாகும் புஸ்தகத்தை எழுதும்போது திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறார். காலேப் என்கிறவன் வேறு ஆவியுடையவனாய் இருந்து கர்த்தரை உண்மையாய் பற்றினான். உண்மையாய் பற்றினான் என்றால் என்ன அர்த்தம்? உண்மையாய் பற்றினான். மோசே அனுப்புறாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமான தேசம் நமக்கு முன்பாக இருக்கிறது. 12 கோத்திரத்தாரை தேர்ந்தெடுத்து, அந்த கோத்திர தலைவர்களை தேர்ந்தெடுத்து அதில் காலேப்பு யோசுவாவும் மற்ற 10 கோத்திரத்தாரும் அங்கே போகிறாங்க. அவங்க போய் என்ன பண்ணாங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்து வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாம் போய் வந்த தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் அங்கே ராட்சசர்களை கண்டோம். எப்படி இருக்கிறாங்க? ராட்சசர்களை கண்டோம், பொல்லாத மனுஷர்களை கண்டோம் என்று சொல்கிறாங்க. படிங்க 31ஆம் வசனம் 13-31 வாசிங்க. அவனோடு கூட போய் வந்த மனிதர்கள், அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். என்ன சொல்ல வராங்கன்னா பாருங்க, இந்த காலேப்பும் யோசுவாவும் சொன்ன விதம் வேற. ஆனா என்னாகும் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் அந்த 10 கோத்திர மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களோடு போய் வந்த மனிதரோடு நாம் போய் ஜனங்களோடு கூட எதிர்க்க கூடாது. நாம் அந்த மனிதரோடு கூட என்ன பண்ண முடியாது? யுத்தம் பண்ண முடியாது, சண்டை போட முடியாது, அவங்களை எதிர்க்கும் நமக்கு பலன் இல்லை. இவங்க சொல்ற வார்த்தை என்ன? அந்த மனிதர் அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை போய் பார்த்துட்டு வா, அந்த ஜனக்கு நல்ல செய்தியை சொல்லுன்னு சொல்லி மோசே அனுப்பினா, அவன் போயிட்டு வந்து இன்னும் செய்தியை சொல்றான், பொல்லாத காரியத்தை சொல்றான், அவன் கண்டதை சொல்றான், அவன் பார்த்ததை சொல்றான். ஆனா ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? நீ கால்மதிக்கு இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் 400 வருஷத்துக்கு அப்புறம் எகிப்து தேசத்திலிருந்து போய் புறப்பட்டு போய் அந்த ஜனங்களுக்கு நான் சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை மோசே மூலமாக சொல்லி இந்த ஜனங்களுக்கு அனுப்பினா, அந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை இந்த மக்கள் நம்பல. காலேப் யோசுவா 2 பேர் தான் நம்பினான். ஆனால் அங்கே போய் பார்த்த தேசத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்து தேசம் குடிகள் பட்சிக்கிற தேசமாக இருந்தது. நாங்கள் போனப்போ இந்த தேசம் எப்படின்னா பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க, அந்த மக்கள் பெரியவர்களாக இருந்தாங்க. நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் மிகவும் பெரிய ஆட்கள். இவங்க யாரை பார்த்தாங்க? எதை பார்த்தாங்க? அங்கே போய் நல்ல தேசமாக மழை இருக்குதா அதுக்கு தான் பார்க்கணும். இவங்க போய் எதை பார்த்தாங்க? அந்த மக்களை பார்த்தாங்க, அந்த ராட்சச பிறவிகளை பார்த்தாங்க, யோனோக்கீரை பார்த்தாங்க, பரசாலைகளை பார்த்தாங்க. அவன் ஆள் எவ்வளோ, அவன் உயரம் எவ்வளோ, அவன் பராக்கிரமம் எவ்வளோ, அதை தான் பார்த்தாங்க. கர்த்தரை பார்க்கலங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கவனிக்கல. அதை தான் சொல்ல வராருங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க. அங்கே ராட்சத பிறவியை யோனோக்கீரும் ராட்சதர்களை கண்டோம். எதை காண்டுங்கிறாங்க? ராட்சத பிறவிகள் சொல்கிறாங்களே, கோலியாத்து சொல்கிறாங்களே, அது ராட்சத பிறவிகள்.
11 அடி உயரம் இருந்தானா. 11 அடி உயரம். ஒரு ஆள் 11 அடி உயரம் இருந்தால் எப்படி இருப்பான்? அவன் பேர் தான் ராட்சதர் மனிதன் சொல்கிறாங்க. அந்த மனிதர்களை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளி போயிருந்தோம். என்ன சொல்ல வராங்க? நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளி போல இருந்தோம். எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளி. அந்த மனுஷனுக்கு இந்த மனுஷன் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? அந்த மனுஷனை பார்த்தா எங்களை பார்த்தா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்கள பார்த்தா நான் என்ன பண்ணுறோம்? சின்ன மனுஷனாக இருக்கிறோம், இது கரெக்டு. ஆனால் அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனை கற்பனை பண்ணுறான். இவங்க யாரை பார்த்தாங்க? ராட்சசர்களை பார்த்தாங்க, ஏனோக்கியர்களை பார்த்தாங்க, பராக்கிரமசாலிகளை பார்த்தாங்க, பலவான்களை பார்த்தாங்க, பட்டை வீரர்களை பார்த்தாங்க, யுத்த வீரர்களை பார்த்தாங்க. ஆனால் என்ன பண்ணலை? தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவங்க பார்க்கல. காலேப் யோசுவாவை மாத்திரம் உத்தமமாய் சொன்னாங்கன்னா, உத்தமமாக இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வாக்கு தத்தத்தை என்ன பண்ணல? அற்பமாக எண்ணலை. வாக்கு தத்தத்தை அவர் என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள். வாசிங்க, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்களை சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். நற்செய்தியை பரப்ப வேண்டிய இந்த தலைவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? துர்ச்செய்தியை பரப்பினார்கள். தங்க சொன்ன அந்த செய்தி கேட்டபோது இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்த ரா முழுவதும் அழுதார்கள். ஒரு துர்ச்செய்தி வருதுங்க, நல்ல செய்தி வராது இந்த உலகத்தில். நல்ல செய்தி வராது. 10 பேர் நல்லது சொல்ல மாட்டான், 2 பேர் தான் நல்லது பேசுவான். ஆமே, இந்த உலகம் 10 பேர் 10 விதமாக பேசும். உன்னை 10 பேர் எதிர்க்கலன்னா, எதிரி இல்லைன்னு வச்சுக்க, நீ சரியா இல்லைன்னு அர்த்தம். உன்னை எல்லாம் நேசிக்க மாட்டான். ஆமே, நமக்கு எதிரி இருக்கணும். 10 பேர் நம்மளை குறித்து என்ன பண்ணணும்? எப்படி வேணால் பேசட்டும். ஆமே, 2 பேர் நல்ல விதமாக பேசுவாங்க. ஆமே, அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையில் உன்னை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் நல்ல வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை பிடிக்கணும். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது. அங்கே எவ்வளோ பெரியவங்க, இவங்க எவ்வளோ பெரியவங்க, என் கர்த்தர் எவ்வளோ பெரியவன் பார்க்கணும், என் தேவன் எவ்வளோ பெரியவன் பார்க்கணும். எங்களை செங்கடலிலிருந்து கொண்டு வந்தாரே, எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரே, செங்கடலை பிரித்தாரே, யோர்தானை கடந்து வந்தோமே, மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் வந்ததே, வானத்தில் மன்னாவை பொழிது கொடுத்தாரே, எரிகோ கோட்டை உடைஞ்சுதே. இதெல்லாம் கர்த்தர் அவங்க என்ன பண்ணல? பார்த்துருந்தோம். அவங்க என்ன பண்ணல? என் தேவன் எவ்வளோ பெரிய உணர்வுல பாருங்க. இந்த ஜனம் ஏமாத்திரம் சொல்லத்துக்கு அவங்களுக்கு மனசு இல்லை பாருங்க. அவங்க பார்க்கறதெல்லாம் இந்த உலகத்தை பார்த்தாங்க, உலக மக்களை பார்த்தாங்க, பிரச்சனைகளை தான் பார்த்தாங்க. நீங்கள் உலகத்தை பார்த்து பிரச்சனைகளை பார்த்தா அவங்க பெரியவங்களா தெரிவாங்க. உனக்கு வாக்கு பண்ணின தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை நீ பார்க்கணும். அல்லேலூயா. அதுதான் உத்தம வாழ்க்கை. உன் தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்டபோது சபையார் எல்லோரும் குக்கரிலிட்டு புலம்பினார்கள். அன்று ரா முழுவதும் அழுது கொண்டே ஒப்பாரி வச்சு அழுதாங்க. பாருங்க, ஒப்பாரி வச்சு அழுதாங்க. பாருங்க, அவிசுவாசமா பேசினாங்க. உத்தம வாழ்க்கை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்பல. என்ன நடக்குது பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? மோசேக்கும் ஆரோனுக்கும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? முறுமுறுக்கிறான். ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஆரோன் அழைத்து வந்தாரே, மோசே அழைத்து வந்தாரே, அவங்களுக்கு விரோதமாக இந்த ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், அவிசுவாசம் உள்ள ஜனங்கள், கர்த்தரை 10 முறை பரிசு பார்த்த ஜனங்க, வனக கழுத்துள்ள ஜனங்க, இப்படிப்பட்ட ஜனங்க என்ன பண்ணுது? இப்போ மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனால் நலமா இருக்கும். என்ன சொல்றாங்க சபையார் எல்லாரும்? அன்னைக்கு சபை இருந்ததுங்க. சபையார் எல்லோரும் என்ன பண்ணாங்க? நாங்கள் வனாந்தரத்தில் செத்து போனால் நலமா இருக்கும். சொன்ன வார்த்தை பாருங்க. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறாராம். அவர் பேசின வார்த்தையை பாருங்க, வாசிங்க. செத்து போனால் நலமா இருக்கும் இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். செத்தாலும் நலம். நாங்கள் செத்தாலும் நலம். இந்த வார்த்தை யார் கேட்டதான் பாரு? கர்த்தர் கேட்டாராம். 29 வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை யார் கேட்டது? இந்த வார்த்தை அப்படியே பாருங்க, மறுபடியும் இந்த வார்த்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனாமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்கிறார். எகிப்துக்கு போனாலே எங்களுக்கு உத்தமம் அல்லவா? எது உத்தமம் சொல்றாங்க? கர்த்தருடைய வார்த்தை உத்தமமா என்ன? நாங்கள் திரும்பி போனால் எங்களுக்கு உத்தமமாக இருக்குன்றாங்க. நாங்கள் திரும்பி போயிட்டோம்.
எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் அடிமையாக பட்டை கறிக்கல சாகிறத பார்க்கலாம், எங்கள் பிஞ்சாதி பிள்ளைகளை எல்லாம் அடிமையாக கொடுக்கறத பார்க்கலாம். நாங்கள் என்ன பண்ணோம், எகிப்துக்கு திரும்பி போய் நான் மறுபடியும் அந்த அடிமை வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களை கர்த்தர் கையோட காப்பாற்ற மாட்டார், வனாந்தரத்தில் விட்டுடுவார், அடிமை கையில் விட்டுருவார், எதிராளிகளை ஒப்பு கொடுத்துருவார் அப்படின்னு கர்த்தருடைய வல்லமையை மகிமை என்ன பண்ணாங்க, மட்டுப்படுத்தினார்கள். இந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார், அதை நினச்சி பார்த்துதுங்களா? இதுங்க நினைக்கலங்க. உத்தம வாழ்க்கை வாழல அந்த ஜனங்க. இந்த ஜனங்க சொல்லிச்சுங்களே, இதை கர்த்தர் கேட்டாராம். வாசி பாருங்க, 29 வசனத்தை வாசி பாருங்க. இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாகிய அனைவரும் பிரேதங்களும் விழும். அனைத்து பிரேதங்களும் விழும். 28 வசனத்தை வாசிங்க. நீ அவர்களோட சொல்ல வேண்டியது மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றா, நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை. நீங்க என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு செய்வேன். நீ என்ன சொன்னீங்களோ அந்த வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். அந்தபடி செய்வேன், என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நீ என்ன சொன்னீங்களோ 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்களே, அதான் இந்த வனாந்தரத்து செத்தா நலமாக இருக்கும், இந்த வனாந்தரத்து செத்தா நலமாக இருக்கும், எங்கள் பெஞ்சாதி பிள்ளைகள்லாம் அடிமையாக போகட்டுமோ, பட்டை கருகினா சாகட்டும், இந்த அதுக்காக கொண்டு வந்தார் கர்த்தர், அதுக்காக எங்களை கொண்டு வந்தார் கர்த்தர். மோசே நீயும் கொண்டு வந்துட்டீங்களே, எங்களை கொண்டு வந்துட்டீங்களே என்று ஆரோனுக்கு விரோதமாக மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இதெல்லாம் செய்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை கூர்ந்து கவனித்தார். நான் பேசுகிறோம்ல, முறுமுறுத்து வார்த்தை, வாக்குத்தத்தத்தை நம்பாமல், கடவுளுடைய வார்த்தையை நம்பாமல், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி தானே அடித்தார். எகிப்து தேசத்தை அடிமைத்தனத்திலேருந்து கொண்டு வரும்போது ஆபிரகாம் கொடுத்த தேசத்தை நான் வாக்கு பண்ணின தேசத்தை கொடுப்பேன் தானே சொல்லி வந்தார். கர்த்தர் பொய் சொல்வாரா? மனம் மாறுவாரா? கை விட்டுருவாரா? கர்த்தர் மனம் மாறுகிற தேவனாம், கைவிடுற தேவனா? இல்லையே. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ண, கர்த்தரை நம்பலையே. இந்த வனாந்தரத்தை சாகத்தை கொண்டு வந்தார் கர்த்தர். எப்படி சொன்னாங்க, கர்த்தர் இந்த வனாந்தரத்தை சாகத்தை கொண்டு வந்தார், நீங்களும் எங்களை கொண்டு வந்தீங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். பாலந்தேன்னு ஓடுற தேசம்னா அங்கே வந்து பார்த்தா ராட்சசம் இருக்கிறான், அரக்கன் இருக்கிறான், அவங்க கையில் சாகத்துக்கு என்ன கொண்டு வந்தீங்களான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கர்த்தரை நம்பாமல், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பாமல் முறுமுறுத்தார்கள். சொல்கிறார் கர்த்தர், சொல்கிறார் வாசிங்க, முறுமுத்து இருக்கிறவர்களை அனைவரையும் பிரேதங்களும் விழும், என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. எப்ரோனின் குமாரனாகிய காலேபி நூனின் குமாரனாகிய தவிர, யோசுவாவை தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. நான் குடியேற்றும்படி செய்த தேசத்திலே பிரவேசிப்பதில்லை. அவர் தான் குடியேற்றும்படியாக செய்கிறாரு, அவர் தான் வாக்கு பண்ணாரு, அவர் தானே இப்போ கொண்டு போய் சேர்ப்பாரு. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று ஆபிரகாம் நம்பினதால் தான் வாக்கு பண்ணின உண்மை உள்ளவர். அப்போ ஆபிரகாமுக்கும் உண்மையாக வாக்கு பண்ணின தேவன் அந்த ஜனங்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார். அவருடைய வார்த்தை நம்பலை. சூழ்நிலையை பார்க்குறாங்க, பிரச்சனைகளை பார்க்குறாங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய வார்த்தையை நீ பாருன்றார். ஆமீன். உங்களுக்கு எதிராக என்ன இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, சூழ்நிலை என்ன இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வாழாதீங்க. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை பாருங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த வார்த்தை என்ன, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை கவனிங்க. அதை கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, வேறு வார்த்தைகள் பேசுனாங்க. அதனால் கர்த்தர் சொல்கிறார் பாரு, வாசிங்க, அந்த 2 பேர் காலேப்பும் தவிர யோசுவாவும் தவிர வேறு ஒருத்தனும் அந்த தேசத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், புருஷர் மட்டும் 6 லட்சம், 30 லட்சம் பேர் புறப்பட்டு வந்தாங்களாம். அந்த 30 லட்சம் பேரில் 2 பேர் தான் போனாங்க. 2 பேருங்க. வாக்கு தத்தம் ஆனது அந்த 6 லட்சம் பேருக்கு தான். நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க 2 பேருக்கு மட்டுமா வாக்கு தத்தம்? அப்போ 2 பேர் மட்டும்தான் அங்கே போனாங்கன்னா என்ன அர்த்தம், 2 பேர் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாங்க. புரியுதா? 2 பேர் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, அந்த பாலும் தேனும் போடுகிற தேசத்தில் கர்த்தர் என்னை சுதந்திரமாக கொண்டு போய் வைப்பார் என்று தேவனுடைய வார்த்தையை நம்பினாங்க. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நம்பினாங்க. அதனால தான் காலேப்பும் யோசுவாவும் மாத்திரம் வேறு ஆவியுடையவர்கள். அவர் உத்தமமாய் நடந்தார்கள். அவர் உத்தமமாய் நடந்ததினால்தான் நான் பாலும் தேனும் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். நீ உத்தம வாழ்வு வாழ்ந்தினா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை உனக்கு நிறைவேற்றுவார். முதலாவது நோவாக்கு ஆண்டவர் உத்தமனமாய் வாழ்ந்தபோது அவன் குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றினார், இந்த உலகத்திலிருந்து அழிவிலிருந்து காப்பாற்றினார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினான், உத்தம வாழ்வு அவனுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை எல்லாம் நிறைவேற்றினார். அல்லேலூயா.
இப்போது யோசுவாவும் உத்தமனாய் வாழ்ந்ததினால, தேவனுடைய வார்த்தையை நம்பினதுனால அவன் உத்தம வாழ்வு. எது உத்தம வாழ்வு? உத்தம வாழ்வுனா கர்த்தரை நம்புவது. நோவா கர்த்தர் தனக்கு சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தான். சொன்னபடியெல்லாம் செய்து முடிக்கிறது தான் உத்தம வாழ்வு. கர்த்தர் தன்னோடு கூட என்ன சொன்னாரோ அதன்படிலாம் அவன் செய்தான். நம்ம கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யணும். அல்லேலூயா. நாம் காண்கிறது பொய், நம்ம என்ன பார்க்குறோமோ அதெல்லாம் பொய். இந்த வார்த்தை தான் உண்மையானது என்று நம்பணும். அல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினால் வரும். வேத வசனத்தை படிக்க படிக்க தான் விசுவாசம் வரும். விசுவாசம் எப்படி வரும்? சபைக்கு வந்து வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வரும், கேள்வி கேட்கறதுனால அல்ல. வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வரும். எதுக்கு நான் விசுவாசத்தை நம்ம உத்தம வாழ்வை குறித்து பேசுகிறோம்? விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறோம். விசுவாசத்தினால்தான் நீதிமான் வாழ்வு, விசுவாசத்தினாலே தேசத்தை சுதந்திரம், விசுவாசத்தினால்தான் பிள்ளை பெறுவதல், விசுவாசத்தினால வாக்குத்தத்தங்களை பெறுது, விசுவாசத்தினால சுகம் வரும், விசுவாசத்தினால் ரட்சிப்பு வரும், விசுவாசத்தால் மரித்தோர்ந்து எழுப்பப்படுவிடும். விசுவாசம் இல்லைன்னா எல்லாம் ஒன்றுமையில போயிடுச்சு பாருங்க. எபிரேயர் புத்தகத்தில் சொல்றாரு, எதனால அவர்கள் போல தெரியுமா? அவருடைய அவிசுவாசத்தினாலே அந்த தேசத்தில் அவர் போல, அவருடைய அவிசுவாசத்தினால்தான் போல. அப்போ விசுவாசித்தாதான் அந்த தேசத்துக்கு போயிருப்பாங்க. காலேப்பும் யோசுவாவும் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாங்க? விசுவாசித்தாங்க, நம்பினாங்க. அதனால்தான் அவர் வனாந்தரத்தில் போல அங்கே தேசத்துக்கு போனாங்க. உங்கள் புரதங்கள் இந்த வனாந்தரத்தில் விடும், என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன்ல, அந்த 40 வருஷமும் அந்த வனாந்தரத்தில் தீர்மட்டும், அவைகள் அந்த வனாந்தரத்தில் விழுந்து தீர்மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷமும் வனாந்தரத்தில் திருந்து தங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். கர்த்தரை நம்பாந்து போனாங்களே, இவங்க எதனாலே இந்த 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் ஏன் சுற்றி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய அவிசுவாசத்தினாலே, இவங்க அப்பா அம்மா செய்த அந்த தப்புனாலே இந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? 40 வருஷமும் அவங்களுடைய பாவத்தையும் இவங்களும் சுமந்தாங்க. அந்த இவங்களால் தான் அவங்க சுமந்தாங்க. தகப்பனுடைய தாயுடைய அவிசுவாசத்தினால்தான் அந்த 40 வருஷமும் என்ன பண்ணாங்களாம்? வனாந்தரத்தில் சுற்றி வந்தாங்களாம். எதனால் அந்த 40 வருஷம் சுற்றி வந்தாங்கன்னா, அந்த 40 வருஷத்தில் கொண்டு வந்த மொத்த பேரும் செத்து போனோம். 20 வயசுக்கு மேலப்பட்டு இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணோம்? அந்த வனாந்தரத்தில் சாகணும். ஏன்னா கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. என் வார்த்தை நீ விசுவாசிகளை நம்பலை, நான் சொன்ன அந்த தேசத்துக்கு நீ போக மாட்டீங்க. அது வரைக்கும் 40 வருஷம் உனக்கு டைம் கொடுக்குறேன். நீ 40 வருஷம் வாழ்ந்து என்ன பண்ணுங்க? நீ சொன்னபடியே உனக்கு ஆகட்டும், உன் வார்த்தைபடியே உனக்கு ஆகட்டும் அப்படி சொல்லி அந்த வனாந்தரத்தில் 40 வருஷமாக சுற்றிட்டு இருந்தாங்க. வாசிங்க. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். உடன்படிக்கை உண்டான மாறுதலை உணர்வீங்க. நாங்கள் ஆபிரகாமோடு கூட பண்ண உடன்படிக்கையை அதில் ஒரு மனமாற்றம் உண்டாகி மெய்யாவே கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார்? அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்தாரு. நான் போய் என்ன பண்ணுவேன்? சுதந்திரிப்பேன் சொல்லி அப்புறம் போய் சுதந்திரிச்சாங்க. யாரெல்லாம் போய் சுதந்திரிச்சாங்க தெரியுமா? 20 வயசுக்கு உள்ளே இருந்தவங்க தான் போனாங்க. 20 வயசுக்கு மேலே இருக்கவங்க மொத்த பேரும் என்ன பண்ணாங்க? செத்து போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 19 வயசு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற கிருபையின் வயசாக இருக்குது. 20 வயசு ஆகிட்டாலும் என்ன பண்ணுறது? 20 வயசுக்கு மேலே வந்துட்டா இப்படி பாவம் செய்தாலும் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? உன்னை கண்டிப்பார். 19 வயசில் இருக்கிற ஒரு கிருபையாக மன்னிக்கிறாருன்னு அர்த்தம். 19 வயசுக்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நீ தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? தேவன் உங்களை தண்டிக்கிறவராக இருப்பார். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பாவம் செய்த தேவ தூதர்களை கர்த்தர் விட்டு விடலையாம். பாவம் செய்த தேவ தூதர்களை விட்டு விடலையா? அவரை கட்டி நரகத்தில் பாதாளத்தில் 1000 வருஷம் அடைச்சி வச்சிருக்கிறார். சோதோம் குமார பட்டணத்தார் பாவம் செய்தாங்க. அவங்கள என்ன பண்ணார்? நியாயம் தீர்த்தார். என்ன பண்ணார்? அக்கினி இறக்கி என்ன பண்ணார்? அந்த தேசத்தை அழித்தார், சாம்பல் ஆக்கினார். அப்போது அவங்களையே நியாயம் தீர்த்தது உண்மைன்னா, இந்த கடைசி காலத்தில் நமக்கும் எச்சரிக்கையாக எழுதப்பட்டு இருக்கிறது என்று பேதுரு சொல்கிறார். இது அவங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்காக திருஷ்டாந்தரமாக எழுதப்பட்டிருக்கு. பிற்காலத்திலே அவபக்தியாக நடக்கிறவர்களுக்கு இது என்ன பண்ணியிருக்கு? அவபக்தியாக நடக்கிறவர்களுக்கு, அவபக்தியாக என்னது? அவிசுவாசமாக நடக்கிறவர்களுக்கு, கடவுளுடைய வார்த்தை கேட்காம நடக்கிறவர்களுக்கு இது என்ன பண்ணியிருக்கு? உதாரணமாக இவங்களுக்கு நடந்தது போல உங்களுக்கு கடைசி நாட்கள் நடக்கும் என்பது உதாரணத்தை சொல்றாரு. தேவன் தப்ப விடலை, பாவம் செய்தவர்கள் தப்ப விடலை, அவிசுவாசம் உள்ளவர்களை தப்ப விடலை, தேவனுடைய வார்த்தை நம்பாதவர்கள் தப்ப விடலை, அவர்கள் எல்லாம் அழிந்தார்கள். அதுதான் சொல்றார் வேதம். கடவுளுடைய வார்த்தையை நம்பலைன்னா அழிவு வரும், வார்த்தையை நம்பினா வாழ்வு வரும். வார்த்தையை நம்புவது தான் உத்தம வாழ்வு.
ஆமீன், அல்லேலூயா. இதை தான் இன்னைக்கு பிரசங்கமே. புரிஞ்சிச்சிங்களா? இன்னைக்கு பிரசங்கம் என்னன்னு புரிஞ்சுதா? உத்தமன்னா என்னது? உத்தமன்னா என்னது? வாயை தந்து சொல்லுங்கப்பா. தேவனுடைய வார்த்தை நம்புவது தான் உத்தமம். இந்த பிரசங்கத்தை இங்கே மறக்கக்கூடாது. இந்த வாழ்நாள் முழுவதும் உங்கள் இருதயத்தை நீ எழுதி கொள்ளுங்க. ஆமீன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய வார்த்தைகள் நம்ம மாலையில் பார்க்கலாம். மாலையில் சரவணன் பிரசங்கம் பண்ணுவார். ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான நம்ம அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இந்த வார்த்தையை நாம் கவனிப்போம். ஆமீன். நீதிமானுடைய வாழ்க்கை, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கை, இன்னும் உத்தம வாழ்க்கை இன்னும் முடியல பாருங்கள். நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வேதத்தில் உத்தமமாக வாழ்கிறவர்களை கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உத்தமனுக்கு துணையாக இருக்கிறார். உத்தம வாழ்வு வாழணும். யார் உத்தமன்? மனதார சத்தியத்தை பேசுகிறவன், கை விட்டு வாங்காதவன். என்ன பண்ணோம்னா கை விட்டுன்னு இது லஞ்சம் வாங்காதவன், மனதார சத்தியத்தை பிறருக்கு தீமை செய்யாதவன், இப்படிலாம் வாழ்கிற மனதார சத்தியத்தை பேசுகிற இப்படிலாம் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அவங்க தான் உத்தம வாழ்வு வாழ முடியும். யோபு தன் உத்தமத்திலிருந்து மாறலை. யோபு என்ன பண்ண? உத்தமத்திலிருந்து மாறலை. அவன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் யோபு சொல்கிறாரு, அவன் உத்தமத்திலிருந்து மாறலை. தன் வாயை திறந்து தேவனை தூஷிக்க இல்லை. நான் உயிரோடு இருக்கிற மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? என் உத்தமத்தை விட்டு நான் மாற மாட்டேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நாம் உயிரோடு இருக்கிற அளவுக்கு நம்ம உத்தமத்தில் மாற முடியாது, மாறக்கூடாது. இந்த உலகம் 1000 காரியம் செய்யிட்டுங்க. ஆனால் நோவாவை போல், ஆபிரகாமை போல், இந்த காலேப் யோசுவாவை போல் நம்ம என்ன பண்ணணும்? உத்தமமாய் வாழறதுக்கு பார்க்கணும். இந்த 3 பேருடைய வாழ்க்கையை நம்ம கவனித்த போது, 4 பேருடைய வாழ்க்கையை கவனித்த போது உத்தம வாழ்வை குறித்து நம்ம பார்த்தோம். அதே போல் நம்ம உத்தம வாழ்வை நம்ம வாழணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.